ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக கோயம்புத்தூர் வந்து இறங்கிட்டேன். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. அப்பாவும் அம்மம்மாவும் வந்துட்டு காசி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணணும். அதுக்கு தான் மெயினாக வந்ததே. கோயம்புத்தூரில் பெருசாக மழை இல்லை, லைட்டாக குளிர்ச்சு. ஆனால் கிளைமேட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு, க்ளவுடியாகவே இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே இவனுங்க பொன்ராசும் சென்ட்ராசும் என்னை ரெகனைஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன். ஹெல்மெட் கழட்டினதுமே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரில, பாசத்துக்கு ஈடே இல்லை. ஆனால் ரொம்ப சேட்டை பண்ணுவானுங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் ஆகும். கொஞ்ச நேரம் அவனுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விளையாண்டுட்டு அவனை வாக்கிங் கூப்பிட கிளம்பிட்டேன். பொறுப்பாக நல்லா வாக்கிங் போனானுங்க, நல்லா ஜாலியாக இருந்தானுங்க. ஏன்னா அவனை வெளியே கூப்பிட்டு வரதே கொஞ்சம் ரேர் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணானுங்க. அப்படி நானும் பல்லு விளக்கிட்டு மார்னிங் நட் ஷேக் பண்ணியிருந்தாங்க அம்மா, அதையும் குடிச்சிட்டு அவங்க வந்து கடைக்கு கிளம்பிட்டாங்க. அவங்கள நான் இப்போ கடைக்கு போய் பிக்கப் பண்ணிட்டு பசங்களை பிக்கப் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கோயில் ஆச்சிப்பட்டியில் இருக்குது. 2 ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. 2க்குமே நாங்கள் போனால் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் அங்கேயும் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அமைதியாக கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜாலியாக வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அங்கேயும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் லைனில் வந்துட்டு சாப்பாடு வாங்க நின்னாச்சு. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடலாங்கிறதான் எங்கள் பிளானு. மார்னிங் சரியாக சாப்பிடாம ஆஃப்டர்நூன் கோயிலுக்கு போயிட்டு அதோட அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்றதில்ல ஒரு கிக்கே தனி. அப்போ கரெக்டாக வயிற்றில் பசிக்கும் பாருங்களேன், அப்படியே குடுகுடுன்னு ஓடும். ஆனால் இன்றைக்கி ஏமாற்றம் தான். ஃபுட்டு நல்லா இல்லை. ஆனால் இது கோயில் ஃபுட்டுங்கிறனால வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பாட்டியை பிக்கப் பண்ணலான்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருந்தேன். ஆனால் அவங்க 6 மணிக்கு மேலே தான் கிளம்புவேன்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் அப்படியே கிரிக்கெட் விளாட்லாம் பசங்களோடன்னு சொல்லி ஆஃப் சைடில் பவுண்டரி வச்சு விளாண்டுருந்தோம். நான் எஜ்ஜிலே தான் விளாண்டுருந்தேன். நாங்கள் இருந்த டீம் தோத்துட்டே தான் இருந்தோம். சரி, ஓகே, நாளைக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு என் பேட்டிங் எப்படின்னு. 8 மணி வாக்கில் எல்லோரும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பாட்டிக்கும் அப்பாவுக்கும் ஃபுட்டு வேணுங்கிறனால நான் ஃபுட்டு வாங்க வந்துட்டேன். பிளாட்ஃபார்மில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம். கொஞ்சம் நேரம் கதை பேசிவிட்டு ட்ரெயின் வந்துருச்சு. அவங்கள ஏற்றி விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.